அடுத்து வந்து இப்போ ஆட்டிடியூட். இப்போ ஆட்டிடியூடுன்னு பார்க்குறப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிக்காக என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னா, ஆட்டிடியூட்னா என்ன, ஆட்டிடியூட்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். அண்ட் ஆட்டிடியூட் வந்து எல்லாத்துலேயுமே எப்படி அப்ளை ஆகுது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி அப்ளை ஆகுது, நெகட்டிவ் ஆட்டிடியூட்னால என்னென்ன இம்பாக்ட் வருது, ஒரு லீடருக்கு என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆங்கிலையும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன் ரிலேஷன் வித் தாட் அண்ட் பிஹேவியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஆட்டிடியூடும் தாட்டும் எப்படி வந்து லிங்க் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பிஹேவ் பண்ணி இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஆட்டிடியூட்னால நம்ம தாட்டும் பிஹேவியரும் எப்படி மாறுதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டிடியூட் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து கவர்னன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கவர்னன்ஸ்ல வந்து ப்ராபர்ட்டி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ராபர்ட்டினா என்னன்னு தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு ப்ராபர்ட்டி வந்து கவர்னன்ஸ்ல எப்படிலாம் அப்ளை ஆகுது நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு லீடருக்கு வந்து ப்ராபர்ட்டி வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ ப்ராபர்ட்டினா என்ன டெஃபினேஷனும் எழுதிக்கணும், கவர்னன்ஸ்ல எப்படி ப்ராபர்ட்டி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். அப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, கோட் ஆஃப் காண்டக்ட்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன நல்ல சோர்ஸ்னா, இந்த இதுக்கெல்லாம் வந்து செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல வந்து எத்திக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுத்துருப்பாங்க. கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க போனீங்கனாலே இதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து நீங்க வந்து கோட் ஆஃப் காண்டக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து டிரான்ஸ்பரன்சி பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆர்டிஐ பத்தி கேட்பாங்க. டிரான்ஸ்பரன்சின்னு எடுக்கிறப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பப்ளிக் பாலிசில வந்து எப்படி வந்து இம்ப்ளை ஆகுதுன்னா, இப்போ டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, சர்வீஸ் டெலிவரி சீக்கிரமா இருக்கு, சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னு வந்து ஆர்டிஐனால நமக்கு என்னென்ன எத்திக்கலா வந்து லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அண்ட் டிரான்ஸ்பரன்சி, இதனால டிரான்ஸ்பரன்சி வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிட்டிசன் சார்ட்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படிலாம் கேட்க சான்ஸ் இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சார்ட்டர்னா என்னன்னு நீங்க டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கணும். சிட்டிசன் சார்ட்டர்லேயே வந்து நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். ஒரு சிட்டிசன் சார்ட்டர்ல இதெல்லாம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். அப்போ என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லைனா எழுதி வச்சுட்டு ஒரு சிட்டிசன் சார்ட்டரோட நீட் என்ன, ஏன் வந்து சிட்டிசன் சார்ட்டர் வேணும், அண்ட் சிட்டிசன் சார்ட்டர் அண்ட் பப்ளிக் பாலிசிஸ், இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து பப்ளிக் பாலிசி மேக்கிங்ல இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிட்டிசன் சார்ட்டருக்கு வந்து நிறைய மாடல், சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ்லாம் இருக்கும். யூகே தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சார்ட்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். சேவட்டோ மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து வேல்யூ அடிஷனுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து எத்திக்ஸ்ல இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.